வணக்கம். PRT நியூஸ் 24 செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். செய்திகள் வாசிப்பது கீதா. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் 117ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தை தலைமையேற்று நடத்தியவர் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார் அவர்கள். வரவேற்புரை நிகழ்த்தியவர் ராணிப்பேட்டை நகர செயலாளர் KP சந்தோஷம் அவர்கள். இதில் கலந்து கொண்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் மாவட்ட செயலாளர் சுமைதாங்கி C ஏழுமலை அவர்கள் சிறப்புரை நிகழ்த்தினார். அந்த செய்தி தொகுப்பு. விழா பொதுக்கூட்டத்திற்கு தகுதிமிக்க தலைவனாக தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற மாவட்ட கழகத்துடைய செயலாளர் என் அன்புக்குரிய அருமை சகோதரர் SM சுகுமார் அவர்களே, என் அன்புக்குரிய அருமை சகோதரர் KP சந்தோஷ் அவர்களே, ஏமாற்றுகிறார் கருணாநிதி குடும்பம். கருணாநிதி தேர்தல் மகன் ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்துக்கு செல்லுகிறான். இந்த நாட்டு மக்களுடைய பிள்ளைகளை மாணவர்களை ஏமாற்றுகிறான். நீட்டிலே எனக்கு ரகசியம் தெரியும் என்று சொல்லுகிறான். தலைவன் எடப்பாடியார் அந்த அறிவித்திறன் படைத்த எங்கள் தலைவனை பற்றி ஒருமையிலே பேசுவதற்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கிறது? உனக்கு தகுதி இருக்கிறதா? உனக்கு திறமை, உன்னுடைய அறிவு என்ன? என் தலைவன் போட்ட பிச்சை இந்த வேலூர் மாவட்டத்தை மூன்றாக பிரித்து இன்றைக்கு ராணிப்பேட்டை மாவட்டம் அறிவிக்கவில்லை என்று சொன்னால் நீ இங்க அமைச்சராக வந்திருக்க முடியுமா? என் தலைவனை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன யோகியதை இருக்கிறது? என் தலைவன் இப்பேற்பட்ட தலைவன் ஒரே வருடத்தில் 11 மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்து இந்திய திருநாட்டில் எந்த மாநிலத்திலும் இல்லை. ஒரே வருடத்தில் 11 மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்து மருத்துவ சாதனை படைத்த தலைவன் எங்கள் தலைவன் எடப்பாடியார். அவரை பேசுவதற்கு தாங்குவதை தனமாக பேசுகிறாயே, உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? நான் கேட்கிறேன். ஒரே வருடத்திலே 6 சட்ட கல்லூரியை கொண்டு வந்த தலைவன் எங்கள் புரட்சி தலைவர் எடப்பாடியார். அவரை பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? குடிமராமத்து பணிகளை கொண்டு வந்து இந்த நாட்டிலே இங்க இருக்கிற மக்கள் குடிநீர் பஞ்சம் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக, தண்ணீர் பிரச்சனை தாகத்தை தீர்க்க வேண்டும் என்பதற்காக குடிமராமத்து பணிகளை கொண்டு வந்த நாட்டிலே தண்ணீர் பஞ்சத்தை போக்கிய தலைவன் எங்கள் எடப்பாடியார். அவரை பேசுவதற்கு உனக்கு என்ன யோகியதை இருக்கிறது? தயவு செய்து நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ ஒரு அமைச்சர் பொறுப்பை ஏற்றிருக்கிறாய், சத்திய பிரமாணம் செய்து வந்திருக்கிறாய். ஒருவரை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர், நாளை வருங்கால தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக சாதனை படைத்த தலைவன் எங்கள் புரட்சி தலைவர் எடப்பாடியார்.